டிலேட் ஜஸ்டிஸ் தான் இது. பட் ஓகே வந்திருக்கு. ஆனால் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருந்தா நாங்களாம் இதுக்கு எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்க கூடாது. தே டிசர்வ். 5 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை துன்புறுத்துறாங்கனாக்க நீங்க ஒரு ஆண், நான் ஒரு பெண், அதனுடைய வேதனை எவ்வளவு இருக்கும் உடல் ரீதியா மன ரீதியா. நீங்க இன்னைக்கு 85 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் கொடுத்தாலும் நான் அன்னைக்கு பட்ட கொடுமை, அந்த என் குடும்பம் பட்ட கொடுமை, இன்னி வரைக்கும் பட்டு இருக்க கொடுமைகள்லாம் இதெல்லாம் காம்பன்சேஷன்ங்கிறது அளவாலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எங்களுக்கு திரும்ப கோபம் வருது. திமுக அதிமுக நான் பண்ண நீ பண்ண ஒரு பொண்ணுகளுக்கு இந்த கொடுமையில அவ்வளோ ஆத்திரம் வரைச்ச நீ பண்ண நான் பண்ண மைலேஜ் போடுறாங்க பார்த்தீங்களா, அது வெக்கக்கேடு. ஒரு பொண்ணுகளுக்கு இவ்வளவு பொண்ணுகளை அழிச்சாட்டியம் பண்ண கயவர்களுக்கு காக்கிறதுக்கு இவ்வளவு சமூகத்தில் ஆண்கள் வந்து துணி புரிகிறாங்க. அரசாட்டுங்கிற பேரை வச்சுக்கிட்டு லெஜிஸ்லேட்டர்ஸ்ல சட்டமன்ற உறுப்பினர்களாம், அதுவும் ஒரு பொலிட்டிக்கல் வெயிட்டேஜா பாக்குறாங்க. போன வருஷம் இதை பத்தி எந்த ஸ்டேஜ்ல வந்தது, எந்த அளவுக்கு வந்து எந்த ஊடகங்களும் பேசல. எனக்கு அதுதான் ஒரு கேள்வி. இந்த வழக்குல 48 சாட்சிகள்ல ஒன்று கூட பிறல் சாட்சி இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு பெண்களுக்கான ஒரு நம்பிக்கை வந்துருச்சா? சுதந்திரமா நம்ம வந்து நம்பிக்கையா சொல்லலாம் போயிட்டு சாட்சி அப்படின்ற மாதிரி. அந்த பெண்களுடைய வலி, மன வலி, உடல் வலி, அது மறக்கவே முடியாது. அவங்க அந்த பொண்ணோட எஃப்ஐஆரை போட்டு, கிண்டியில இருக்கிற பொண்ணு அந்த பெண்ணோடைய எஃப்ஐஆரை போட்டு பேரை போட்டு பண்ண கோட்டூர் காவல்துறையை சேர்ந்த அசிஸ்டன்ட் கமிஷனர், டிஜிபி, ஐஜி ஒருத்தருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் நடக்கல. இன்ஸ்டன்ட் பனிஷ்மெண்ட் ஏன் நடக்கல? குழந்தைகள்ல கூட்டு பலாத்காரம் பண்ணி தொந்தரவு பண்ணா மரண தண்டனை கொடுங்க. யூ ரேப் அண்ட் மர்டர், அதாவது பாலியல் தொந்தரவு பண்ணி கொலை பண்ணதான் அர்த்தம். தூக்கு போட்டுக்கிட்டாங்க. இவங்களெல்லாம் நாகரிகத்துக்கு எதிரானது. பெண்ணை வந்து பெண்மையா போட்டணும். அதை விட்டுட்டு பாரத தாயா நினைக்கணும். அதை விட்டுட்டு அவங்க வந்து ஹின்னஸ் கிரைம்ல சக ஊழியர்களா நினைக்காம, சக மனிதர்களா நினைக்காம ஹின்னஸ் கிரைம் பண்றாங்க. அவங்களை கொடுமைப்படுத்துறாங்க பாலியலா. நீங்க சின்ன வயசு கல்யாண ஆகலம் சொல்றீங்களே, அந்த கல்யாணம் ஆகாத அந்த பெண்களுடைய நிலைமை என்ன? அதை யோசனை பண்ணீங்களா? 9 பேரும் நீங்க கேட்குறீங்களா கோர்ட்ல, உங்க சகோதரி அந்த மாதிரி பண்ணிருப்பீங்களா? அதை உடனே கேள்வி கேட்டிருக்கிறோம் அந்த நீதிமன்றம். நாங்களும் அதை கேட்போம். அப்போ உங்களுக்கு வயசு கல்யாணம் ஆகல பிறகு அந்த பொண்ணோட கல்யாணம் எப்படி ஆகுது? பாதிக்கப்பட்ட பெண்கள் இவங்களுக்கெல்லாம் என்ன கேட்டா உயர் நீதிமன்றமோ இல்லை உச்ச நீதிமன்றமோ இவங்க அப்பீல் போனாங்களா இவங்களுக்கு ஆபத்து காத்திருக்கு. இந்த 6 வருஷத்துல நிறைய லூப் ஹோல்ஸ் இருந்தாலும் இவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த குற்றவாளிகள், இன்னைக்கு தண்டிக்கப்பட்டவர்கள், அதெல்லாம் இப்ப வந்திருக்கிற குற்றவியல் சட்டத்துல குறைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இன்னொரு இடத்துல ஏதாவது கேங் ரேப் நடந்ததுனாக்க தொலைஞ்சாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் நளினி ஸ்ரீ அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் சகோதரர். மேம், இந்த பொள்ளாச்சி சம்பவத்துல 9 பேரும் குற்றவாளி என்றும் அந்த 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்னு நீதிபதி நந்தினி தேவி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. தீர்ப்பு எப்படி பாக்குறீங்க? இந்த தீர்ப்பு வந்து நிர்பயா கேஸுக்கு அப்புறம் தமிழகத்துல வேணா இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸா வந்து ஒரு மகத்தான வழக்கு தீர்ப்புங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா இதுக்கு வந்து பெண்கள் வந்து கிட்டத்தட்ட 6 வருஷம் போராடி இருக்கும். 2019 இன்னைய வரைக்கும் இது இவ்வளவு லாங் டிலே ஆனது. இது என்னன்னாக்க அந்த ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வழக்கை பத்தி உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்தை சார்ந்த பெண்கள், பெற்றோர்கள், கூட பிறந்தவங்க, அவங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள், அவங்களுடைய சமூகத்துல அவங்க நிலைமை, அவங்க எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் அவங்களோட வருங்காலத்துலங்கிறதெல்லாம் ரொம்ப கேள்விக்குரிய. ஏன்னா 6 வருஷம் ஓடி போச்சு. அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண்ணுக்கு வந்து வளர்ச்சி அவளுடைய வாழ்க்கையில, அதாவது திருமண வாழ்க்கையில அடியெடுத்து வைக்கிற நாட்கள்லாம் பின்தங்கி போயிருக்கு. அதனால எவ்வளவு மன உளைச்சலா இருப்பாங்க. அதை பத்தி நம்ம வந்து யாருமே பார்க்காம லாங் டிலேட் ஜஸ்டிஸ் ஃபெயிலியர்பாங்க. அந்த மாதிரி வெறும் வந்து இதெல்லாம் மரண தண்டனை கொடுத்துருக்கணும். இதெல்லாம் ஸ்பீடி ட்ரையல் நடத்திருக்கணும். இதுக்குன்னு வந்து இப்ப ஊழல் வழக்குகள்லாம் ஸ்பீடி ட்ரையல்னு சொல்லிட்டு ஒரு நீதிமன்றங்கள் வச்ச மாதிரி, ஃபாஸ்ட் ட்ராக் வச்ச மாதிரி இதை ஸ்பெஷலா டே டு டே பேசிஸ்ல நடத்தி இவங்க இந்த கயவர்கள்லாம் 2 வருஷத்துக்குள்ள உள்ள தள்ளி ஒரு அவங்களுக்கு கடுமையான தீர்ப்பு. இப்பெல்லாம் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் 5 பேரை கெடுத்ததுனால 5 தண்டனை, 3 பேரை கெடுத்தா 3 தண்டனை, 2 பேர் கெடுத்தா 2 தண்டனை, ஒருத்தர் கெடுத்தா ஒருத்தர் அளவுகளை போட்டிருக்காங்க. இதனா 5 பேரை பண்ண அந்த கயவனை உயிரோட விட்டுருச்சு. இதுக்கு சில மனிதாபிமானம் பேசுற சோசியல் ஒர்க்கர்ஸ்லாம் மரண தண்டனைக்கு எதிர்ப்பா நம்ம குரல் கொடுக்குறோம் அப்படின்னு 5 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை துன்புறுத்துறாங்கனாக்க நீங்க ஒரு ஆண், நான் ஒரு பெண், அதனுடைய வேதனை எவ்வளவு இருக்கும் உடல் ரீதியா மன ரீதியா. நீங்க இன்னைக்கு 85 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் கொடுத்தாலும் நான் அன்னைக்கு பட்ட கொடுமை,
அந்த என் குடும்பம் பட்ட கொடுமை, இன்னி வரைக்கும் பட்டுட்டு இருக்க கொடுமைக்கெல்லாம் இதெல்லாம் காம்பன்சேஷன்ங்கிறது அளவாலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதே தான் இது ரொம்ப குறைப்பு. எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல வந்து சில பேர்கள் வந்து 2019 பிப்ரவரியில் நடக்குது. அந்த பின்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சின்னதாக ஷார்ட்டாக சொல்லிடுவோம். இவங்க என்ன பண்றாங்க, மக்கள்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சில வந்து இந்த ஃபேஸ்புக்கு, அப்புறம் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்றாங்க. ஒரு கோடோடு நிறுத்திக்கணும், கீழே பர்சனலாக இறங்கக்கூடாது. அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பாக சமூக ரீதி ஏதாவது நல்ல ஒரு சொல்றாங்களோ அதுக்கு தான் பயன்படுத்தணுமே தவிர அதை தாண்டி அது ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு யாரு முதல்ல இந்த சபரிராஜன் அவர் தான் அந்த பொண்ணை ஃபோன் பண்ணி கூப்பிடுறாரு. அந்த பொண்ணை போட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்லி கார்ல ஏத்துறாரு. அதுல பின்னாடி இந்த காயவர்கள் வசந்தராஜன் இவங்கெல்லாம் ஜாயின் பண்றாங்க. இப்படி வரிசையா ஜாயின் பண்ணி ஒரு அந்த பொண்ணை வந்து முதல்ல கை காலில் கட்டி போட்டு அப்புறம் கையை அவுத்துட்டு வேற விதமா பண்ணி, எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை, மனசு கஷ்டமா இருக்கு, வேற விதமெல்லாம் பண்ணி வீடியோ எல்லாம் எடுத்து அந்த மாதிரி வரிசையா இதை பண்ணிக்கிட்டே இருக்கவே வீடியோ எடுத்து அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்றாங்க, காசு கொடு காசு கொடுன்னு. இப்ப ரீசெண்டா கூட ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு பொண்ணை, ஒரு செவிலியரை அங்க இருக்கிற பணிபுரியறவங்க வந்து வேற விதமாலாம் எடுத்து பிளாக்மெயில் பண்ணதை, அந்த கேஸ் எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. அமைதியை காக்குது இந்த இருக்கிற தமிழக அரசு. அந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா துணிஞ்சு போய் இப்ப ஞானசேகரன் நடந்தது இல்லையா, அண்ணா யூனிவர்சிட்டி, அந்த மாதிரி அந்த பெண்ணு துணிஞ்சு போய் கொண்டு போய் வழக்க கொடுக்குறாங்க. அவன் தம்பி வந்து பிரதர், அண்ணனும் தம்பி பிரதர் வாங்கி அந்த போனை பிடிக்கி பார்க்கறச்ச பல விதமான அசிங்கங்கள் இருக்கு. அந்த அசிங்கங்களை பார்த்தா ரொம்ப கொடுமையாகி இதுல அப்ப ஆட்சியில இருந்த கட்சிக்காரங்களாம் அவங்க கூட இருந்ததா ஒரு பணி நிர்வாகியா இருந்தாங்களோ ரிலேஷனோ தெரியாது. அதனால அந்த அந்த மமதை, அந்த அதிகார மமதை என்ன பண்ணிட்டு நாங்கள் ஆட்சியில இருக்கோம் அப்படி அதிகாரத்தோட மிரட்டி கிரட்டி பண்ணி பணம் பறிச்சிருக்காங்க. அதையும் மீறி தைரியமா கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கம்ப்ளைண்ட் கடப்பில் போட்டாச்சு. கடப்பில் போட்டதுக்கு அப்புறமா திருப்பி போராட்டங்கள்லாம் பல நடத்தினாங்க. வழக்கறிஞர்கள், பெண் வழக்கறிஞர்கள், கனிமொழி அக்கா பல பேர் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் அப்படியே இருக்கவே ஒரு காலகட்டத்தில் கம்பல்ஷனால இன்னைக்கு எங்களுக்கு திரும்ப கோபம் வருது. திமுக அதிமுக நான் பண்ண நீ பண்ண, ஒரு பொண்ணுகளுக்கு இந்த கொடுமையில அவ்வளவு ஆத்திரம் வரைச்ச, நீ பண்ண நான் பண்ண மைலேஜ் போடுறாங்க பாத்தீங்களா, அது வெக்கக்கேடு. யார் பண்ண உடனே செஞ்சிருக்கணும், நான் பண்ணல நீங்க பண்ணீங்க அது இப்படி என்ன மைலேஜ்? இது சமூக நீதிக்கு குற்றம். ஒரு சமூகத்து பெண்களை வாழறதுக்கு இப்ப நடந்த எஸ்.எம். சுப்பிரமணியம் வழக்குல கூட, இந்த டாஸ்மாக் வழக்குல கூட பெண்கள்லாம் பெண் அதிகாரி துன்புறுத்தப்பட்டாலும் ஒரு இந்த முகாந்திரங்களை கொடுத்தாங்க. அப்ப மூத்த நீதி அரசர் எஸ்.எம். சுப்பிரமணியம் சொன்ன, என்னைக்கு ஒரு பெண் தைரியமாக 12 மணிக்கு ரோட்ல நடக்கிறாளோ அன்னைக்குதான் இந்த இந்திய நாட்டுல பெண்களுக்கு சுதந்திரம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் பாரதியார் கண்டது. அந்த மாதிரி பண்ணாம இவங்க போட்டி போட்டிருக்காங்க. இப்ப வழக்குக்குள்ள வருவோம். அதுக்கப்புறமா இவங்க தெரிஞ்சு பண்ணவே வழக்கு வந்து ரொம்ப கடப்பில் போட்ட மாதிரி இருக்கு. போராடுறாங்க. சிபிசிஐடி பதியல, இவங்களும் போராடுறாங்க. எஃப்ஐஆர் நடக்க ஓரளவுக்கு கோர்ட்டுக்கு வராங்க. கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா உச்சநீதிமன்றம் பெயில் கேட்கறாங்க, மறுக்கப்படுகிறது உச்சநீதிமன்றத்துல. உயர்நீதிமன்றத்துல உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டிச்சது. அதை வந்து எந்த ஊடகங்களும் பேசல, கடுமையாக கண்டிச்சு பெயிலே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. அது உள்ளே இல்ல காலம் கடந்து போச்சு. காலம் கடந்தா என்ன, உள்ளேயே இருங்க அப்படின்னு தான் சொல்லி அமைச்சிருச்சு. அதுக்கப்புறமும் இது வந்து ஸ்லோவா போகுது. அதுக்கப்புறமாக இந்த வழக்கானது இதுல பெருமை தேடி கொண்ட முன்ன இருந்து அதிமுக சிபிஐக்கு ஒப்படைக்கிறது. உயர்நீதிமன்ற டைரக்ஷன்ல சிபிஐ கிட்ட போகுது. சிபிஐல போட்டதுக்கு அப்புறமும் ஸ்லோவா போகுது அரசு. ஒரு பொண்களுக்கு இவ்வளவு பொண்களை அழிச்சாட்டியம் பண்ண கயவர்களுக்கு காக்கிறதுக்கு இவ்வளவு சமூகத்துல ஆண்கள் வந்து துணி புரிகிறாங்க. அரசாட்சிங்கிற பேரை வச்சுக்கிட்டு நம்மளால தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த நிர்வாக லெஜிஸ்லேட்டர்ஸ்ல சட்டமன்ற உறுப்பினர்களாம். அது ஸ்லோவா போகுது. அதையும் தாண்டி அவங்க உயர்நீதிமன்றத்துக்கு வந்து போராடுறாங்க. சிபிஐ ஸ்லோவா போகுது, நாங்க என்ன பண்ணான்ட்டு. அப்பதான் உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம், நாங்க கண்காணிக்கிறோம், ஹைகோர்ட் கண்காணிப்பு மானிட்டரிங்ல இந்த வழக்கு வந்து துரிதப்படுத்தணும். அப்படி துரிதப்படுத்த கூட இவ்வளவு நாள் ஆயிருக்கு. இன்னைக்குதான் அதுக்கு முடிவு காணுது. அதுவும் ஒரு பொலிட்டிக்கல் வெயிட்டேஜா பாக்குறாங்க. போன வருஷம் இதை பத்தி எந்த ஸ்டேஜ்ல வந்தது, எந்த அளவுக்கு வந்து எந்த ஊடகங்களும் பேசல. ஏன்னா கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்க்கு டெய்லி வந்து நிருபர்கள் வராங்க. உயர் நீதிமன்றத்திலே பிரஸ் ரூம் இருக்கு. அப்போ ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் பிரஸ் ரூம் இருக்கு. அந்த பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கூட இந்த ஸ்டேஜ் போயிருக்குன்னு ஒரு தகவலையும் பதிவு செய்யல. இன்னைக்கு தீர்ப்புரை வரனால காலையில இருந்து பிளாஷ் போட்டு பேசிட்டு இருக்காங்க. ஓகே, அதுவாது பேசின வரைக்கும் நன்றி. இப்ப என்ன சொல்றோம், இதுல வந்து அந்த பெண்ணை என்ன சாட்சியம் கொடுத்தாங்க, யாரும் பிறர் சாட்சி சொல்லல. அதாவது வந்து எல்லாருமே வந்து இதுவா பிற சாட்சி சொல்லாம உண்மையான நிலைமை எடுத்து டிஜிட்டல் ஆதாரம், மின்னணு ஆதாரங்கள், அந்த வீடியோக்கள், அதெல்லாம் எனக்கு அதுதான் ஒரு கேள்வி. இந்த வழக்குல 48 சாட்சிகள்ல ஒன்று கூட பிறல் சாட்சி இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு பெண்களுக்கான ஒரு நம்பிக்கை வந்துருச்சா? சுதந்திரமா நம்ம வந்து நம்பிக்கையா சொல்லலாம் போயிட்டு சாட்சி அப்படின்ற மாதிரி. 48
சாட்சிகளும் பிற சாட்சியாகாததுக்கு காரணம் என்னன்னாக்க அந்தந்த பெண்களுடைய வலி, மன வலி, உடல் வலி, அது மறக்கவே முடியாது. அவங்க சமுதாயத்துல அவங்களுடைய நிலைமை என்ன, இன்னைக்கு பேர் தெரியல, பிளைண்ட் பண்ணிட்டாங்க. அதை கூட 76 வந்து இவங்க பேரை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதை உடனே கண்டுபிடிச்சாலும் பிளாக் பண்ணிட்டாங்க. அப்ப இப்ப வந்து 76வது சட்டத்தைப்படி பிரிவுபடி இப்ப குற்றவியல் நயா சங்கீதால யார் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பேரையும் இதுல பொது தொழில போடுறாங்களோ அவங்களுக்கு 2 வருஷம் இம்ப்ரெசன்மெண்ட் வந்திருக்கு. 2 வருஷம் சிறை தண்டனை, இரஸ்பெக்டிவ் எந்த இதுல இருந்தாலும் சரி, பொதுமக்களா இருந்தாலும் சரி, அதிகாரிகளா இருந்தாலும். ஆனா இன்னைக்கு அந்த பொண்ணோட எஃப்ஐஆரை போட்டு, கிண்டியில இருக்கிற பொண்ணு அந்த பெண்ணோடைய எஃப்ஐஆரை போட்டு பேரை போட்டு பண்ண கோட்டூர் காவல்துறையை சேர்ந்த அசிஸ்டன்ட் கமிஷனர், டிஜிபி, ஐஜி ஒருத்தருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் நடக்கல. இன்ஸ்டன்ட் பனிஷ்மெண்ட் ஏன் நடக்கல? அதுக்கு பதில் சொல்லுவாங்களா? அது பெண் ரீதியாது, அது உண்மைக்கா இருக்கட்டும். இப்ப இதுக்கு வருவோம். இப்ப வந்து 76 சாட்சியங்கள் ஒருத்தர் கூட பிற சாட்சியமா சொல்லாததுக்கு காரணம் உண்மை வெளியில வருது. உண்மை வெளியில வரும்போது மனசாட்சிங்கிறது பிற சாட்சியை சொல்லாது. இந்த இடத்துல முக்கியமா சொல்ல விரும்புறது என்னன்னாக்க, இந்த நயா சங்கீதா, அதாவது புதிய குற்றவியல் சட்டம் வந்தது இல்லையா, இந்த போன வருஷம் மத்திய அரசு கொண்டு வந்ததுல, இதுல என்ன ஸ்பெசிபிக்கா என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 16 ஏஜ் 18 ஏஜ் மைனர் சில்ட்ரன் 3 பிரிவா அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் உமன், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு 3 பிரிவா பிரிச்சிருக்காங்க. 3 பிரிவுல யார் யாரை எப்படி டீல் பண்ணணும். குழந்தைகள்ல கூட்டு பலாத்காரம் பண்ணி தொந்தரவு பண்ணா மரண தண்டனை கொடுங்க. ஏன்னா முந்தைய ஆங்கிலேயர்கள் ஏற்றப்பட்ட சட்டத்துல என்ன இருந்ததுனாக்க, அவங்க குவீனுடைய கிரீடத்துடைய மதிப்பு வியாபார ரீதியா. ஆனா இப்ப வந்திருக்கிற குற்றவியல் சட்டங்கள நம்ம நாகரிகம் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு, பெண்களோ ஆண்களோ, அவர்களுக்கு நிவாரணம் உடனே கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறது அண்டர்லைன். இப்ப இந்த 2019 ரிஜிஸ்டர் பண்ண எஃப்ஐஆர் இதெல்லாம் என்ன பண்றாங்க, 2019 இருந்த ஐபிசி குற்றவியல் சட்டத்தின் கீழே தான் 376 டில கொண்டு வராங்க. ஆனா இப்ப இருக்கிற இந்த தயா சங்கீதா படி கொண்டு வந்தீங்கன்னாக்க இந்த ட்ரையல்லாம் 60 நாளைக்கு இல்ல மேக்ஸிமம் 90 நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் 3 மாசத்துக்குள்ள வந்துடும். இதுதான் கணக்கு. அப்படி இருக்கிறச்ச இந்த இப்ப இருக்கிற இந்த கணக்குப்படி பார்த்தானா இண்டி அந்த பாலியல் தொந்தரவு அது முடிஞ்சிருக்கணும். முடியலையே, முடிஞ்ச 6 மாசம் ஆயிடுச்சுல. என்ன ஸ்டேஜ்ல இருந்தது? அதனால இந்த ஸ்டேஜும் 6 மாசம் டிலே ஆனதுக்கு காரணம் ஆங்கிலேயர்களால் இயற்றப்பட்ட குற்றவியல் சட்டம் தான் காரணம். படி டிலே, அதெல்லாம் இதுக்கு மேல அப்பீல். அப்ப அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு எத்தனை நாள் இதே சிந்தனை பண்ணிருப்பா, கோர்ட்டுக்கு எத்தனை நாள் நடப்பா, எத்தனை இது சாட்சியம் கொடுப்பா. இந்த சாட்சி கொடுக்கும்போது அவங்கள கோழி பந்து மாதிரி பத்திரமா எடுத்துட்டு போய் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அவங்க மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், அவங்களுக்கு பாதுகாப்பு, இதெல்லாம் நம்ம சிந்தனை பண்ண வேண்டிய நேரத்துல இருக்கும். அதனால குறுகிய ட்ரையல், குறுகிய காலத்துல இதெல்லாம் நடந்திருந்தானாக்க அந்த பெண்ணுக்கு நிம்மதி, அந்த குற்றம் கிடைச்சதுக்கு தண்டனை சீக்கிரம் கிடைச்சது, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கும் பெண்ணுக்கும் நிம்மதி இருக்காங்க. இந்த இறந்தவர்களை பத்தி ஏன் பேசல? சில பெண்கள்ல வந்து தூக்கு போட்டுதான் செய்தி வருது. அவங்க கமிட்டட் சூசைட், இது தாங்க முடியாம. அதை பத்தி இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஃபுல்லா படிச்சு பார்த்தா தெரியும். அதை பத்தி என்ன சாட்சியம் வந்திருக்கு, என்ன பதிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அவங்க என்ன குறுக்கு விசாரணையிலையும் முதல் விசாரணையிலையும் எப்படி சொல்லியிருக்காங்க, அது பார்த்தா தான் தெரியும். அப்ப அதை பத்தி இதுல ஒண்ணும் இல்லையா? அப்ப அந்த இறந்தவர்களுக்கான இட் அமௌண்ட்ஸ் டு மர்டர், யூ ரேப் அண்ட் மர்டர், அதாவது பாலியல் தொந்தரவு பண்ணி கொலை பண்ணதான் அர்த்தம் தூக்கு போட்டுக்கிட்டானாக்க. அப்ப அதை பத்தி பேச்சு இல்லை. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி இப்ப என்ன சொல்றாங்க, இவ்வளவு வருஷம் ஒருத்தர் A1க்கு இவ்வளவு, A1க்கு 4 வருஷம் தான் வருது இல்லையா? A1 திருநாவுக்கரசுங்கிறவருக்கு 4 வருஷமா, அந்த சாரி இந்த சபரிராஜன் சபரிராஜன் அவருக்கு 4 வருஷமா. அடுத்து திருநாவுக்கரசுக்கு 5 வருஷமா கவனிங்க. அதுக்கப்புறம் யாரோ தொண்ணூத்தருக்கு வந்து A3க்கு 3 வருஷமா, A4க்கு 2 வருஷமா. இந்த கிராவிட்டி ஆஃப் அஃபென்ஸ் மாறுது இல்லையா? அதுக்கு காரணம் என்ன? அவங்களுடைய பார்ட் இந்த கமிட்டிங் த அஃபென்ஸ், அவங்க எந்த அளவுக்கு அதுல ஈடுபட்டுருக்காங்கிறத அந்த சாட்சியத்துல குறுக்கு விசாரணையும் வந்திருக்கும். அது எந்த விதமாக நடந்திருக்குங்கிறது. ஏன்னா A1க்கு தான் இப்போ வந்து மேக்சிமம் பனிஷ்மெண்ட் வரும். இந்த இடத்துல சபரிராஜன் கூட்டவருக்கு 4 வருஷம் 4 முறை ஆயுள் தண்டனை வருது. ஆனா திருநாவுக்கரசுங்கிறவருக்கு 5 தடவை ஆயுள் தண்டனையும் வருது. இந்த திருநாவுக்கரசு தான் இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, அதிமுக நிர்வாகியோட போட்டோ போட்டதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, காப்பாத்த பார்க்கறாங்கன்ட்டு. ஆச்சா, அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இன்னொருத்தர் A5, இந்த A5க்கு 5 வருஷம் தண்டனை. யாரு? மணிகண்டன் நினைக்கிறேன், மணிகண்டன் பேரு. அவருக்கு 5. அப்ப A5 5 வருஷம் தண்டனை இருக்குச்சு. அவரெல்லாம் A1ல இல்ல போயிருக்கணும். ஏன் A5 காட்டியிருக்காங்க? 5வது அக்யூஸ்டுனாக்க கிராவிட்டி ஆஃப் அஃபென்ஸ் வருது இல்லையா? அதுக்கு ஏற்றபடிதான் அவங்க சாட்சியத்துல தடயங்களை கரைச்சு போடுவாங்க. ஆனால் இதுல A5க்கு 5 வருஷம் தண்டனை. அப்படின்னா அவர் எந்த கொடூரம் பண்ணியிருக்காரு பாருங்க. அதே மாதிரி பாபுங்கிற A6 அவருக்கு 1, ஆனா A8க்கு 1, அதுக்கப்புறம் 3, அந்த மாதிரி மாத்தி மாத்தி வருது. இப்ப 2 பேருக்கு 5 வருஷம் தண்டனை வந்தது, A5ம் A2வும். அப்ப A1 A2 வந்து A1 போயிருக்கணும், A5 வந்து A2 போயிருக்கணும்.
ஆனா அவங்க அரே பார்ட்டியை பாருங்க. இதனால இந்த நீங்க ஒரு காலத்துல பார்த்திருப்பீங்க, ஒரு மருத்துவர் வந்து இந்த சிதம்பரம் இன்ஸ்டியூட்ல, சிதம்பரம் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருந்தாரு. அந்த படிச்சிருந்த மாணவனை துண்டு துண்டா கட் பண்ணி கட்டி போட்டு தூக்கி எறிஞ்சு அந்த ஒரு மர்டர் நடந்தது. அது பல நாள் தோண்டப்படாம இருந்தது. அதுக்கப்புறம் போராட்டம் நடத்தி தோண்டினாங்க. அப்ப வந்து உயர்நீதிமன்றத்தில் ஆர்குமெண்ட் நடக்குது, அது அப்பீல் வரச்ச. அப்ப வந்து டேவிட் நினைக்கிறேன் அந்த இறந்தவர் பேர். அப்ப அந்த உணர்வு கொண்ட அந்த பெற்றோர்கள் வந்திருந்தாங்க. அவங்க எந்த கால பின்னணியில கத்துறாங்க, ஐயா மரண தண்டனை கொடுத்துருக்கீங்களா, எந்த காலத்தையும் மாத்திடாதீங்க, என் பையன் மரணம் அடைஞ்சிட்டான், நான் மாத்தவே மாத்திட்டாங்க. ஒரு ஆள் துண்டு துண்டாக இறக்கப்பட்ட அந்த ஹின்னஸ் கிரைமுக்கு அவங்க பின்னாடியில இருந்து கத்துறாங்க. ஜட்ஜ்மெண்ட் அங்க கேஸ் நடக்கிறச்சு. அப்ப கோர்ட்டு சொன்னது, அமைதியா இருக்க, உங்களுடைய உள்ளுணர்வு எனக்கு தெரியும் சொல்லிச்சு. நான் இருந்தேன் அந்த கோர்ட்ல. அதே மாதிரி இப்ப இன்னைக்கு இந்த A5 5 வருஷம் தண்டனைங்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு இம்ப்ரெஷன்மெண்ட் 14 years into 5 70. ஸோ வருஷ காலம் ஃபுல்லா அவங்க இருக்க போறாங்க. ஆனா உயிரோடு தானே இருக்க போறாங்க. உயிரோடு இருக்கச்சு அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்க போகுது, காத்து கிடைக்க போகுது, வேலை கிடைக்க போகுது, அதுக்கான சேலரி கொடுக்க, மினிமம் சேலரி கொடுக்க போறாங்க. அப்ப உள்ளுக்குள்ள இருந்து அன்றாட வாழ்க்கையை பாக்குறாங்க. அவ்வளவுதான வித்தியாசம். அதுல என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க. அவங்களுக்கு எல்லாம் உடனே கொடுத்துருக்கு. ஏன்னா இவங்க சகோதர சகோதரிகள் படுத்துற இதை பத்தி இன்னைக்கு பல விவாதங்கள் ஓடிட்டு இருக்கு. என்னன்னாக்க இந்த ஞானசேகரனுடைய வழக்கு நடந்ததுக்கு அப்புறமா சட்டமன்றத்துல திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. அதாவது உச்ச நீதிமன்றம் திருத்தங்கள் கொண்டு வந்து அவங்களுக்கு எல்லாம் ஆயுள் தண்டனை கொடு. இந்த ஆயுள் தண்டனை தமிழக அரசே பண்ணல, முதலேயே மத்திய அரசு திருத்தங்களை கொண்டு வந்துருச்சு. இவங்களெல்லாம் நாகரிகத்துக்கு எதிரானது. பெண்ணை வந்து பெண்மையா போட்டணும், அதை விட்டுட்டு பாரத தாயா நினைக்கணும். அதை விட்டுட்டு அவங்க வந்து ஹின்னஸ் கிரைம்ல சக ஊழியர்களா நினைக்காம, சக மனிதர்களா நினைக்காம ஹின்னஸ் கிரைம் பண்றாங்க, அவங்களை கொடுமைப்படுத்துறாங்க பாலியல. இன்னொரு இதுவும் நமக்கு இது வந்து ரொம்ப வருந்தத்தக்க சமாச்சாரம். இந்த இருந்தாலும் பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும். அதையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதுல எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப இவங்க அடுத்து மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்துக்கு போனாலும் இதே தண்டனை நிலைநிறுத்தப்படுமா, இல்ல வேற எதுவும் அவங்களுக்கு பை சான்ஸ்? அடுத்த நிலை உயர்நீதிமன்றத்துல பெஞ்ச் இருக்கு. அதாவது 30 நாளைக்குள்ள வரும். இப்ப வந்து வெக்கேஷன்ல போயிட்டு இருக்கு, கோடை விடுமுறையில இருக்கு. அதனால அவங்க சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் கேட்பாங்க, இல்ல பெயில் கேட்பாங்க. ஆனா பெயில் கிடைக்காது. ஏன்னா இவங்க அண்டர் ட்ரையல் பிரிசனரா இருக்கும் போதே உச்ச நீதிமன்றம் பெயில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு, இவங்களுடைய கயவத்தனத்தை பார்த்து. அதனால இப்ப தண்டனை வேற வந்துருச்சு. அவங்க வந்து அண்டர் ட்ரையல் குற்றவாளிகள் இருந்து குற்றம் வந்து தண்டிக்கப்பட்டவர்களா இருக்காங்க. தண்டிக்கப்பட்டவர்கள் வந்து தான் ஜாமீன் கேட்கறச்ச அதுக்கான முகாந்திரங்கள் சாட்சியங்களை படிக்கணும். அவங்க பிளே என்ன இருந்திருக்கு அதை பார்த்து தான் கொடுப்பாங்க. அது வந்து பெஞ்ச் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்னாடி தான் வரும். கிரிமினல் அப்பீல் வரும், 2 பேருக்கு முன்னாடி தான் வரும். அந்த அமர்வுக்கு விசாரிக்கும் பொழுது, ஏன்னா இது வந்து சிறை தண்டனை, ஆயுள் தண்டனை வந்திருக்கு. ஆயுள் தண்டனை வந்ததெல்லாம் பெஞ்சில் தான் வரும். ஆயுள் தண்டனை 2 வருஷம் அதுக்கு கீழே வரதெல்லாம் சிங்கிள் பெஞ்சு கிட்ட வரும் ஹைகோர்ட்ல. இப்ப பெஞ்சில் வரும் 2 நீதிபதி இருக்கு. இப்ப உங்களுக்கு ஆர்டர் காப்பியை வாங்கி இன்னைக்கு வந்து 12ஆம் தேதி 13ஆம் தேதி வச்சுக்கோங்க, இதை தாக்கல் பண்ணி ப்ராசஸ் பண்ண ஜூன் 1 வீக்குக்கு உயர்நீதிமன்றம் கோடை விடுமுறையில திறந்துருது. அப்ப அட்மிஷனுக்கு வரும். அப்ப அட்மிஷன் வேற வச்ச இந்த தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர், குற்றவியல் தலைமை வழக்கறிஞர் வெகுவாக இதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும். இதுல முக்கியமா இந்த கேஸை நடத்தினது சிபிஐ, மத்திய அரசினுடைய விசாரணை குழுமம் தான் நடத்திருக்கு. அது பின்னாடி இருந்து இப்ப கூட சிபிஐயோட கூட்டத்தான் கேட்பாங்க. சிபிஐயோட வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவிக்கணும், இவங்களுக்கு ஜாமீன் கொடுக்க கூடாதுங்கிறது உறுதியா இருக்கணும். அதையும் தாண்டி ரைட்டுங்க இப்ப பண்ணிருக்காங்கல்ல, நீங்க அடுத்த வாரமே ஒரு வாரம் டே ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஒரு நாள் ஃபுல்லா ஃபிக்ஸ் பண்ணுங்க, நாங்க ஆர்கியூ பண்ணிடுறோம். ஏன்னா இதுல ஒரு சட்ட ரீதியா தவறு நடந்திருக்கா இல்லையா தான் உயர்நீதிமன்றத்துல பார்க்க முடியும். மற்றபடி சாட்சியங்கள் உள்ள எல்லாம் போய் எப்படி பண்ணாங்க பேசினாங்கிறது சாட்சியங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சட்ட ரீதியா இந்த சாட்சியங்களை பார்த்து கொராபரேட் பண்ணாங்க, இணைச்சு இந்த தண்டனைகள் சட்டப்பிரிவுபடி கரெக்டா வந்திருக்காங்களா அளவு மட்டும்தான், சட்டத்துல ஏதாவது பிழை இருந்திருக்கா அந்த தண்டனை கொடுக்கறச்சா மட்டும்தான் அப்பீல்ல பார்க்க முடியும். இதையும் தாண்டி சுப்ரீம் கோர்ட்டை எஸ்எல்பி கிரிமினல் வாங்க, ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் கிரிமினல். அது உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது உச்சநீதிமன்றமும் இப்ப ஒரு 15ஆம் தேதியிலேருந்து கோடை விடுமுறைக்கு போகுது, போயிட்டாலும் ஜூலை 10 தேதிக்கு மேல திறக்கும். அப்ப வந்து இது முடிஞ்சு அங்க போறச்ச என்ன பண்ணுவாங்க, ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்ல அட்மிஷன் வரச்சியே கையில வைக்க மாட்டாங்க, டிஸ்மிஸ் சொல்லுவாங்க. ஏன்னா வீட்டுக்கு கட்டு போகுது. இங்கே ஹைகோர்ட் மாதிரி இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்ல எப்படின்னாக்கா இந்த வழக்குகள், இந்த மாச வழக்குகள் எது விசாரணைக்கு எடுத்த கொடுக்குற பட்டியல் வந்து முன்னாடியே வெப்சைட்ல வருது, நீங்க பார்க்கலாம் சுப்ரீம் கோர்ட் வெப்சைட்ல பண்ணாங்க. அதனால அன்னைக்கு அட்மிஷன் வரச்சே அவங்க எடுத்தோடனே நாங்க இதை கேட்க விரும்பல தள்ளிட்டாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க விடாம அதுதான். அதையும் மீறி அவங்க பாடம் கிடையாது. இது வந்து எக்ஸிகியூஷன் கிடையாது, குடியரசுத் தலைவருக்கு மனு கொடுக்கறது அதெல்லாம் இங்க கிடையாது. இதோடு முடிவு கட்டும். அதனால எங்களுடைய கருத்து என்னன்னாக்க, சிபிஐ இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்துக்கு வரும்போது
நீங்க வந்து பெயிலாம் கொடுக்காங்க, நாங்க ரெடிங்க, நீங்க அடுத்த மாசமே போடுங்க, ஒரு நாள் ஃபுல்லா நாங்க 2 நாள் கொடுங்க, ஃபுல்லா விசாரிச்சோம், நாங்க தயாரா இருக்கோம் ஆர்கியூ பண்றதுக்கு சொல்லி முடிச்சாங்கனாக்கா ஹேட்ஸ் ஆஃப். அது அந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய நியதி. ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. மேல 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 எடுத்து இது எப்ப ஆகுமா, இது ரிவர்ஸ் ஆகுமா, ரிவர்ஸ்னா திரும்பி போறது, திரும்பி போகுமா அப்படி இப்படிங்கிற கவலையெல்லாம் இருக்கும். இது டிலே ஆக ஆக இந்த உள்ள போயிருக்காங்கல்ல 9 பேரு, அந்த 9 பேரோட ஃப்ரெண்ட்ஸோ இல்ல அவங்களுக்கு தொடர்பு இருக்கிற அரசியல்களோ இல்ல வேற விதமான ஃப்ரெண்ட்ஸுகளோ குடும்ப ரீதியாவோ யாராவது ஒருத்தவங்க வச்சு இவங்க பின்னாடி தொடர்ந்து தொந்தரவு படுத்தலாங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதா கேக்குறீங்க. அவங்களுக்கு என்ன பாதுகாப்புன்னு? அதுக்கான பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது காவல்துறையோட கடமை. அதுக்குதான் இப்ப இந்த மகளிர் ஆணையத்துக்கு கூட இந்த கிண்டியோட மாணவியோட பிரச்சனை வந்தபோது மகளிர் ஆணையத்துல நான் மனு கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் இங்க வந்து விசாரிச்சாங்க. அப்ப கூட நாங்க ஒரு சஜஷன் கொடுத்தோம், அந்த பொண்ணு இங்க இருக்க வேணாம், ஏன்னா அந்த பொண்ணுக்கு அச்சுறுத்தல் இருக்கும், அந்த பொண்ணை கொண்டு போய் டெல்லியில நீங்க வச்சுட்டு அங்க படிக்க வச்சு அங்கேயே ஒரு வேலை வாங்கி கொடுத்துருங்க, உங்க கண்காணிப்புல வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டான்னு ஒரு கோரிக்கையை வச்சோம். அந்த மாதிரி கூட இப்ப இவங்க மகளிர் ஆணையத்தை அணுகி எங்களுக்கு இங்க பாதுகாப்புல இந்த விஷயம் முடிகிற வரைக்கும் நாங்க எங்கேயோ வேற இடத்துல இருக்க விரும்புறோம், படிக்க விரும்புறோமோ ஏதோ சொல்லி காக்கிறதுக்கான மனு கொடுக்கலாம். இல்ல நாங்க போல சமூக ஆர்வலர்களும் தயாரா இருக்கோம் ஹெல்ப் பண்றதுக்கு. ஆனா ஒவ்வொரு மாநில அரசோட கடமை என்னன்னா, இந்த மாதிரி தருணத்துல இந்த நிமிஷத்துல இருந்து அந்த குடும்பத்தை சுற்றியான ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்க வேண்டும். ஒண்ணு. ரெண்டாவது, மகளிர் ஆணையங்கள் அதுக்கெல்லாம் வந்து ஆக்டிவா ரோல் எடுத்து இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரணம் கிடைச்சிருக்கு இல்லையா, இந்த நிவாரணம் சரியாக செல்கிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும். இவ்வளவு ரூபாய் லட்சம் கொடுத்துட்டு தலைக்கு 2 லட்சம் ரூபாய் வர மாதிரி சொல்றாங்க. இந்த 2 லட்சம் ரூபாய் எந்த மூலைக்கு? சத்தியமா சொல்லுங்க. ஆமா, இப்ப நிர்பயா ஃபண்ட் வந்து கொடுக்குறாங்க மத்திய அரசுல. நிர்பயா ஃபண்ட்ல 312 கோடி 2017 2022 வரைக்கும் வந்திருக்கு தமிழக அரசுக்கு. அது பயன்படுத்தவே இல்லை. அது எதுக்கு கொடுக்குறாங்க? இந்த மாதிரி இப்ப பாதிக்கப்பட்ட கேட்டீங்க இல்லையா, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மறு புனரமைப்பு, மெடிக்கல் ரீதியா வசதி, அவங்களுக்கு தங்குவதற்கான பாதுகாப்பு இடங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் கவனிக்கிறது. சேஃப்டி, அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்ல எப்படியா போறாங்கன்னா பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு ஸ்பெஷலா ஏதாவது ஏற்பாடு, கோர்ட்டுக்கு வரும்போது போறச்ச அவங்க இருக்கும்போது வழக்கு நடக்கும்போது எப்படி பாதுகாப்பு, இதுக்கெல்லாம் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பணம் செலவிடப்படலை. இப்ப செலவிடப்படாத போது அவங்க தன்னுடைய சொந்த செலவிலே தான் அவங்க பாதுகாத்துட்டு இருக்காங்கிறது அர்த்தம். ஏன் அந்த பணம் 312 எதுக்கு செலவழிக்கல? நிர்பயா கேஸினுடைய நிதி வழிமுறைகளே என்ன? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், பாதிக்கப்பட்டவங்களுடன் மெடிக்கல், பிசிக்கல், மென்டலி அவங்களை ட்ரீட் பண்றதுக்கு என்னென்ன நடவடிக்கை, அதுக்கான மருத்துவ செலவை ஏத்துக்க வேணும், அந்த குடும்பத்துக்கு பாதுகாக்க வேண்டும், சமுதாய ரீதியாக அவங்களுக்கு அந்தஸ்தை உயர்த்த வேண்டும். ஏன்னா டிஸ்கார்ட் பண்ணக்கூடாது, ஐயா இந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணு நமக்கு வேணாம் அப்படிங்கிற மனநிலையை ஆண்களிடம் போகக்கூடாது. அந்த ஆண்கள் தன்னுடைய சகோதரியா நினைச்சு பழகிறதுக்கான நிலையை உருவாக்க வேண்டும். அவங்க சொசைட்டி அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற. ஏன்னா வெளியாருக்கு எல்லாருக்கும் தெரியாது, சில பாக்கெட்ல அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களா தெரியும், அவங்களாம் அவதூறு பேசாம அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு நிலையை அந்த இடத்துல வார்ன் பண்ணி வைக்கணும். இவ்வளவு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு. அதனால அதை வந்து பயன்படுத்துறதுதான் இந்த பணங்கள் கொடுத்துருக்கு 312. அதை செலவு பண்ணாம வச்சிருந்தது ஏன் காரணம் சொல்ல முடியுமா? அப்ப மத்திய அரசு இதை தாண்டி நரிசக்திங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களாகட்டும், சிறார்கள் பாதிக்கப்பட்ட போஸ்கோல மாட்டவங்களுக்குலாம் அவங்களை புனரமைக்கிறதுக்கான நலத்திட்டங்கள் யார்கிட்டயே போய் கேட்டாதானே அவங்களை அவமரியாதை சொல்லுவாங்க. அவங்களே ஒரு ஆத்ம நிர்பருங்கிறதுல எஸ்எம்இல ஸ்டார்ட் அப் ஸ்கீம்ஸ் ஆரம்பிச்சு மகளிர் ஆண்டர்பிரினரா, அதாவது உமன் ஆண்டர்பிரினரா, மகளிர் தொழில் முனைவோரா வரதுக்கான இது கொண்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து நிறைய சக்தியும் வருது, அதெல்லாம் பயன்படுத்தலாம். அந்த மாதிரி வழிமுறைகள் நிறைய இருக்கு. சின்ன சின்ன ஸ்கூல் ஆரம்பிக்கிறது, 50,000 ரூபாய்க்கு நீங்க ஒரு பேங்க்ல எஸ்பிஐல போனீங்கன்னாக்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் கூட இன்னொருத்த போனா நம்மள அசிங்கமா பார்ப்பாங்களோ அந்த எண்ணெய் வராம தானே ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம். டிஃபன் கடை போடலாம், ரோட்ல ஒரு வீட்டு வாசலே ஒரு டிஃபன் கடை போடலாம். 50,000 ரூபாய் தான். அந்த 50,000 ரூபாய் எஸ்பிஐ கொடுக்குது. 36 மாசத்துல நீங்க திருப்பி கொடுத்தா போதும். உடனே கெடுபிடி கிடையாது. சிறுவா முன்னுக்கு வரதுக்கு இந்த மாதிரி சிசு தரூர் சொல்லிட்டு 3 ஸ்கீம் இருக்கு. 5 லட்சம் ரூபாய், 50 லட்சம் ரூபாய், 1 கோடின்னு. இது 50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய்லாம் கிடைக்குது. இந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டு அவங்க யார்கிட்டையும் போய் ஒரு அவமானப்பட வேண்டிய உணர்வோட, அவங்க அவமானப்பட ஒரு உணர்வு அதெல்லாம் தேவையில்லை. அதுக்கான வழிமுறைகள். அதையும் தாண்டி ஃப்ரீயா 181 அதுல உடனே தொடர்பு கொள்ளலாம். இந்த இடத்துல எனக்கு இந்த மாதிரி ஆபதம் இருக்குங்கிறது. அப்புறம் 112ல அது அந்த ஆப்பை தட்டிட்டு ஓன்னு கத்தினா அந்த ஷவுட் வந்து அக்கம் பக்கத்துல இருக்கிற சமூக ஆர்வலர்கள் போலீஸ்கார காதல் விடும். உடனே உங்களுக்கு அந்த ஸ்பாட்ல ரீச் பண்ணுவாங்க. அப்புறம் ஜெயலலிதா மேடம் இருக்க காவலன்கிற ஒரு ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த நிகழ்வுகளுக்கு இந்த காவலன் ஆப் அது எத்தனை பெண்கள் பயன்படுத்தினாங்க தெரியல. அந்த காவலன் நீங்க போட்டீங்கன்னா வீட்டு வாசல் இருந்து போலீஸ் நிற்குங்க. இப்ப கூட நம்ம இது கமிஷனர் அவர்கள் இந்திய மாநகர ஆணையர் ஒரு ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. பெண்களுக்குன்னு நீங்க வந்து இதுல குறைச்ச யூஸ் பண்ணுங்க. ஆனா
இதை வந்து நம்ம பயன்படுத்தலை. இந்த பொண்ணு வந்து கார்ல ஏற்றும் போதே அந்த காவலர் ஆப் வந்து பயன்பாட்டில் இருந்தது. பயன்பாட்டில் இருந்து அந்த காவலர் ஆப்பை உடனே பயன்படுத்தி இருந்தா இது முற்றிலும் தவிர்த்திருக்கப்படும். அந்த அளவுக்கு புரிதல் போகலைங்கிறது எங்களுடைய எண்ணம். இதை வந்து மக்கள் முதல்ல நம்ம வாட்ஸ்அப் இதெல்லாம் இப்போ கூகுள்லாம் பார்க்கறது இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் ஆப்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். எந்த நிமிஷம் நம்ம கையில் கொடுக்கும். நீங்கள் ஹைவேல போகிறச்ச 1091 போடுங்க. ஏதாவது ஹைவேல போறீங்க, ஒரு கால் டாக்ஸியில் போறீங்க, பிரச்சனை வருதா, உடனே பேட்ரோலிங்கில் இருக்கிற போலீஸ் வந்து உங்ககிட்ட உடனே வந்து கையில் எடுக்கும். ஸோ கையில் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ சொல்றது சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்தாலும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி இன்னும் எலாபரேட்டாக இன்னும் அப்லோட் பண்ணலை. அவங்க அப்லோட் பண்ணியிருந்தானாக்கா நம்ம ஃபுல்லாக விசாரணை இந்த சாட்சி அப்படி பேசியிருக்கு, இந்த சாட்சி பேசியிருக்குன்னு பார்ப்போம். அது நாளைக்குள்ள கிடைச்சிரும். இப்போ 19 பார்க்கறச்ச இந்த கிடைச்ச தண்டனைங்கிறது எங்களை பொறுத்த சீனியர் வக்கீல்களுக்கெல்லாம் மன திருப்தி கிடையாது. மரண தண்டனை வழங்கியிருக்கணும். மரண தண்டனை வழங்கி அது கால அளவை குறைச்சி உடனே கையெழுத்துருங்க. ஏன்னா அவங்களுக்கு வயசு இருக்கு, இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படிலாம் இன்னைக்கு வந்து 2 ஸ்டேஜ் உண்டு. ஒன்று குற்றவாளின்னு அறிவிக்கிறது, ஒன்று நீதிமன்றம். அடுத்த ஸ்டேஜ் நீங்க குற்றவாளியை அறிவிச்சிட்டோம், உங்க தரப்புல என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்பாங்க. யாரு? அந்த குற்றவாளிகள் தரப்புல இருந்து. அப்ப என்ன சொல்லலாம்? இல்லைங்க நான் தப்பு பண்ணீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒன்று கேட்கலாம். ப்ளீடிங் கில்ட்டின்னு, பாடன் மீங்கிறது மன்னிச்சிருங்கன்னு. இல்ல அடுத்தது எங்க வயசு எங்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்து குறைஞ்சபட்ச தண்டனை கொடுங்க அப்படின்னு விவாதிக்கலாம். இப்ப இவங்க எடுத்த சட்டம் என்னன்னாக்கா, இல்ல எனக்கு கல்யாணம் ஆகல, நான் சின்ன வயசு, என் வயசை பாருங்க, எனக்கு குறைச்ச தண்டனை கூட எடுத்திருக்காங்க. ஆனா சிபிஐ தரப்புல இருந்து வெகுவாக ஆமா அது வந்து எதிர்த்து இருக்காங்க. கொடுக்க அதெல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. நீங்க சின்ன வயசு கல்யாணம் ஆகலம் சொல்றீங்களே, அந்த கல்யாணம் ஆகாத அந்த பெண்களுடைய நிலைமை என்ன? அதை யோசனை பண்ணீங்களா? இந்த 9 பேரும் நீங்க கேட்குறீங்களா கோர்ட்ல, உங்க சகோதரி அந்த மாதிரி பண்ணிருப்பீங்களா? அதை உடனே கேள்வி கேட்டிருக்கிறோம் இந்த நீதிமன்றம். நாங்களும் அதை கேட்போம். அப்போ உங்களுக்கு வயசு கல்யாணம் ஆகல, பிறகு அந்த பொண்ணோட கல்யாணம் எப்படி ஆகப்போகுது? பாதிக்கப்பட்ட பெண்கள் அதுக்கு பதில் சொல்லுவாங்க இவங்க. அதனால இவங்க வந்து 5 தடவை பனிஷ்மெண்ட், 3 தடவை பனிஷ்மெண்ட், லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட், நோ. இவங்களுக்கெல்லாம் என்ன கேட்டா உயர் நீதிமன்றமோ இல்லை உச்ச நீதிமன்றமோ இவங்க அப்பீல் போனாங்களா இவங்களுக்கு ஆபத்து காத்திருக்கு. ஏன்னா அதிகபட்சணையா மாத்துறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி பிரைட். அதிக அளவு பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? அதனால ஸ்வாட், டபுள் எட்ஜ் ஸ்வாட்மாங்க, 2 முனை கத்தி அப்பீல்ங்கிறது. ஒண்ணு குறைக்கப்படாது உறுதி, ஆனா அதிகப்படுறதுக்கான சான்சஸும் வெரி பிரைட். அதுதான் அந்த. ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க? எங்க மனநிலை சரியில்லை. எப்படி மனநிலை? அது ஒரு வெப்பன். மனநிலை சரியில்லை, அந்த இடத்துல இருந்துட்டோம் அப்படி இப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு நாள். ஏன்னா இப்ப வந்து டிஜிட்டல் இப்ப நடந்த திருத்த இப்ப வந்திருக்கிற புது குற்றவியல் சட்டத்துல எப்படி தெரியுமா? முன்னெல்லாம் வந்து ஃபொரான்சிக் லேப்ல போயிட்டு அது திரும்பி வந்து இதெல்லாம். இப்ப வந்து நீங்க இப்ப எஃப்ஐஆர் கொடுக்குறீங்கன்னா உடனே எஃப்ஐஆர் போட்டோடனே அந்த தடயங்களை வந்து உடனே நேராக அந்த ஃபொரான்சிக் லேபுக்கு போயிடுது. ஃபொரான்சிக் லேப்ல நேராக கோர்ட்டுக்கே ரிப்போர்ட் வந்துடுது. முன்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. டிலே, அந்த டிலேலாம் தவிர்க்கப்பட்டிருக்கு. இதை மாதிரி ஃபொரான்சிக் லேபு யூனிவர்சிட்டியே ஆரம்பிச்சிருக்காங்க. குஜராத்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி பல இடங்கள் இப்ப தொடங்க போறாங்க ஃபொரான்சிக் லேப் யூனிவர்சிட்டின்னு ஒண்ணு. அப்படி வரச்ச டிஜிட்டலா போகுது. டிஜிட்டலா போறதுனால இந்த மாதிரி 6 வருஷம் ஓட்டின கதை இல்லாம இப்ப இந்த அண்ணா யூனிவர்சிட்டியை இன்னும் ஒரு 2-3 மாசத்துல முடிக்கணும். இப்ப வந்து உயர்நீதிமன்றம் நிச்சயமா கேட்கும், இவ்வளவு ஃபாஸ்டா இருக்குது ஏன் டிலே? ஃபொரான்சிக் இது உடனே வந்துருது. இந்த ரிப்போர்ட்டு வந்து உங்களுக்கு உடனே தகவல் கொடுக்கப்படுது. முன்னெல்லாம் மனு காப்பி வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிடைக்காது. இப்ப குற்றவியல் சட்டத்துல இப்ப இந்த பெண்களுக்கு எல்லாம் உடனே இப்ப நடந்திருந்தா அந்த பொண்ணு கொடுத்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த 6 வருஷத்துல நிறைய லூப் ஹோல்ஸ் இருந்தாலும் இவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த குற்றவாளிகள், இது தண்டிக்கப்பட்டவர்கள். அதெல்லாம் இப்ப வந்திருக்கிற குற்றவியல் சட்டத்துல குறைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இன்னொரு இடத்துல ஏதாவது கேங் ரேப் நடந்ததுனாக்க தொலைஞ்சாங்க. அவ்வளவு ஷார்ப்பா இருக்கு இப்ப குற்றவியல் சட்டம். அந்த ஒரே தலையில பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கணும் உடனே, அதுதான் அடிப்படை. ஆனா இன்னைக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6 வருஷம் கழிச்சது. ஓகே கிடைச்சிருக்கு சமாதானம், பட் டிலேடு, வெரி டிலேடு. அந்த 6 வருஷமும் அவங்க வெளியில போறது கொள்றது அவங்களுடைய மூமெண்ட் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க ஒரு சகோதரி. அது நினைச்சு பார்க்கணும்ல. அதனால எங்களுடைய கருத்து எந்த அளவுக்கு அந்த சாட்சியங்கள்லாம் வந்திருக்குங்கிறது நாளைக்கு வந்தா தெரியும். ஃபுல் ரிப்போர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்தா. ஏன்னா இப்ப கூட செக் பண்ண சர்வீஸ்ல அப்லோட் ஆகல. அதை பார்த்துட்டு தைரியமா பேசின அந்த சகோதரருக்கு ஹேட்ஸ் ஆப். ஏன்னா இப்படிதான் உண்மையை கொண்டு வரணும். என்ன சொசைட்டி ஏத்து போனா மறுப்பாலன்னு எண்ணக்கூடாது. இன்னும் நாங்க சொன்ன மாதிரி மாண்புமிகு மூத்த நீதி அரசர் திரு எஸ்.எம். சுப்பிரமணியோட கருத்துப்படி நாங்க என்னைக்கு 12 மணிக்கு ரோட்ல வீட்டு சாவியை தொலைச்சிட்டோம், வீட்டு உள்ள போகணும், தைரியமா படுக்கணும், எங்க கிட்ட எந்த ஆணும் வரக்கூடாது. அந்த அளவுக்கு பாதுகாப்பு வந்தாதான் இந்த மாதிரி பாலியல் குற்றங்களை. இன்னொரு முக்கியமா இந்த விஷயத்துல சொல்றோம், நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க பல்லாவரத்துல ஹாசினின்னு ஒரு சின்ன பொண்ணு, 5 வயசு ரோட்ல விளையாடுற பொண்ணை ஒரு கயவன் கற்பழித்து அது குழந்தைய எரிச்சிட்டான். எரிச்ச வழக்க இவங்க வந்து உடனே எஃப்ஐஆர் போடுறது டிலே பண்ணாங்க.
இதுவும் அந்த சமீப காலத்துல நடந்தது. டிலே பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த பேரண்ட்ஸ் மனவலியோட உயர்நீதிமன்றத்தை அணுகி அவனை உள்ள தள்ளுறச்ச சில வழக்கறிஞர்கள்லாம் அவனுக்கு சாதகமா அப்பியர் ஆனப்போது வழக்கறிஞரோட சங்கம் எதிர்ப்பு தெரிவிச்சது. நோ நோ நோ, நீங்க சீனியர் அட்வொகேட்டா இருந்தாலும் அப்பியர் ஆகக்கூடாது, தவறு, ஹெச்ஐபி போட்டு அவனை காப்பாற்ற பார்க்கணும், நோ 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 வன்மையா கண்டிச்சது. அந்த மாதிரி இந்த இடத்துல இன்னொரு பதிவு செய்ய வருவோம். நாங்க வழக்கறிஞர்கள் தான், எத்தனையோ வழக்குகள் வரும், எத்தனையோ பார்க்கலாம், சம்பாதிக்கலாம். ஆனா இந்த மாதிரி கயவர்களுக்கெல்லாம் வழக்கறிஞர்கள் ஆஜராவதை தவிர்க்கணும். இதெல்லாம் ஹின்னஸ் கிரைமு. இவங்கெல்லாம் அப்பீலுக்கு கூட யாரும் அப்பியர் ஆகக்கூடாது. வேணா பார்ட்டியின் பாசனா அவங்களாவே அப்பியர் ஆக பேசிட்டோம். வழக்கறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் உதவியே செய்யக்கூடாது, அப்பியர் ஆகக்கூடாது. அவங்க மனசாட்சி இருந்து அந்த வேலை செய்யணும். அந்த மாதிரி ஹெச்ஐபி போது அப்பியர் ஆகல, அப்புறம் வித்ரா பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து எப்படியோ நான் மனநிலை சரியிலிருந்து வெளியில வந்து அவங்க அம்மாவையும் கொலை பண்ணான். அப்படியே அந்த பையன் அதுல வெளியில வந்து பெயில் வந்திருக்கான். இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு சொசைட்டில நம்ம ஹெல்ப் பண்றது தவறான ஒரு முறை. இதெல்லாம் எத்தனை மீடியாக்கள் பேசிச்சு. பாலியல் சின்ன குழந்தை எரிச்சிட்டாங்க. ஆச்சா, இப்ப பாத்தீங்கன்னாக்கா போஸ்கோல ஒரு பாதிரியார் அங்க கன்னியாகுமரியில உடனே பெயிலே கிடையாது, பெயில் வந்துட்டாரு. இந்த மாதிரி பெண்களுக்கான குற்றங்கள்லாம் இன்னைக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பரபரப்பா பேசுறோம். அங்கங்க நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி அப்டேட் கொடுக்கறது ஒண்ணு என்ன, ட்ரக்கு, ஆல்கஹால், இதனுடைய வீரியம், அதனுடைய இது. இன்னொன்னு நம்ம பெரியவர்களுடைய அலட்சியம். குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். வேன்ல ஏத்துறீங்களா, அம்மா உனக்கு வேற யாராவது பண்ணி கிள்ளி பண்ணா உனக்கு கத்து, ஓன் கத்து, அக்கம் பக்கத்துல இருந்து திருப்பா, அதாவது ஷவுட்டுங்கிறாங்க. அந்த பட்டன் போட தெரியாது அந்த குழந்தைக்கு, ஷவுட்டுங்கிறாங்க. என்னடா அந்த குழந்தை கத்து எட்டி பார்ப்பான். அந்த மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் நம்மளும் அலர்ட்டா இருக்கணும். இந்த மாதிரி இப்போ சமூகத்துல நம்ம வாழ அரைச்சா, அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் ப்ரொஃபஷனலி என்னென்ன வந்து ஜிஎஸ் கில் பஞ்சாப்ல இருந்த ஒரு செக்ரட்டரியை வந்து அவர் என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் அந்த கவர்னர் பண்ணது பெரிய விஷயங்களாக, அதான் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்ல. அதுல கைட்லைன்ஸா கொடுத்த இந்த தொழில இருக்கும்போது பெண்களை எப்படி நடத்தணுங்கிறதுக்கெல்லாம் பாலியல் தொந்தரவு வராம, இப்படியாக பொது வழியில பாலியல் தொந்தரவு ஒண்ணு, வேலை செய்யறதுல ஒண்ணு. அவர் போலீஸ் ஸ்டேஷன்லயும் உமன் கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க. அவங்க படுற அல்லல் வந்து கணக்கு. நாங்க கோர்ட்ல பாக்குறோம், அவங்க எவ்வளவு கதை சொல்லுவாங்க, பாவம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா அந்த ப்ரமோஷன் வேணும்னா, நீங்க இப்போ கனிமொழி அக்காவோட மீட்டிங்ல ஒரு போலீஸ் பெண் அதிகாரி வந்து இடுப்புல கிள்ளினதா கேட்டீங்க. அதுக்கு என்ன நிவாரணம் கிடைச்சது? பாலியல் தொந்தரவுக்கு ஒரு கடலூரை சேர்ந்த ஒரு சூசைடே கமிட் பண்ணிட்டாங்க எஸ்பி லெவல்ல, அந்த போலீஸ் உயர் அதிகாரி. அந்த வழக்கு என்ன ஆச்சு? எல்லாமே பாலியல் தொடர்பான சம்பந்தப்பட்ட வழக்குகள் தான். இப்ப இதுல வந்து கூட்டு பாலியல் வந்தாச்சு. தனித்தனியா இருக்கிற பாலியலுக்கெல்லாம் நிவாரணம் கிடைக்காதா? இதுக்கு என்னைக்கு முடிவு வரும்? வெறும் சட்டத்தை ஏத்திட்டோம். சட்டத்தை ஏற்றது கரெக்டுங்க. ஆனா இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டி, அந்த போலீஸ் அதிகாரிகள் ஒவ்வொரு வழக்கை விசாரிக்கும் போது பாதிக்கப்பட்ட பெண்ணை தன் சகோதரியா நினைக்கணும், இல்ல தன்னுடைய தாயா நினைக்கணும், இல்ல தன்னுடைய மகளா நினைக்கணும். அந்த மாதிரி மனசாட்சிக்கு விலைக்கு விற்காம, எந்த பார்கெயினுக்கு போகாம நேர்மையா சாட்சியங்கள் எடுத்துருந்தாக்க நிச்சயமா பரிகாரம் கிடைக்கும். வெறும் சட்ட திருத்தங்கள் வந்தா மட்டும் போறாது. இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ்ல வந்து இருக்கிறவங்க ஒழுங்கா நடக்கணும், மனசாட்சியோட நடக்கணும். அதான் இன்வெஸ்டிகேஷன் டீம் பண்றதுல ஒரு கேஸே நிற்கும். அதனால தான் நாங்க சொல்றோம், இந்த வழக்கை வந்து ஒரு 2 வருஷத்துக்குள்ளேயே அவங்க மும்முறை எடுத்து இன்வெஸ்டிகேஷன் டீம் நடத்தியிருந்தா இந்த 4 வருஷங்கள் இந்த நாளைக்கு அவங்க உச்ச நீதிமன்றம் போய் கதையே முடிஞ்சிருக்கும். இந்த ஸ்டேஜ் தான் நிக்குது. அப்ப என்ன, அடித்தளத்துல தான் நிக்குது. இதுக்கு மேல அப்பீல், அதுக்கு மேல அப்பீல். இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் எத்தனை வந்து யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க இதை பத்தியே. அவங்களுக்கு பர்சனல் லைஃப் இல்லையா, ப்ரொஃபஷனல் லைஃப் இல்லையா, சோசியல் லைஃப் இல்லையா? இதுக்கு போது சொல்லுவாங்களா அவங்க? இதை தான் நாங்க சொல்றோம், டிலேட் ஜஸ்டிஸ் தான் இது. பட் ஓகே, வந்திருக்கு. ஆனா அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருந்தா நாங்களாம் இதுக்கு எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்க கூடாது. தே டிசர்வ். ஏஜ் இதெல்லாம் தாண்டி எப்ப பெண்ணை வந்து இத்தனை பேர் செஞ்சு அக்கிரமம் பண்றாங்களா, அவங்க சுயநலவில் தான் இருந்தாங்களா, எதுல இருந்தாங்கிறது முதல் கேள்வி. அதுவே இதுக்கு சமூகத்தை வந்து திருத்த வேண்டியது ஒவ்வொரு வீட்டுல இருந்து தாங்க ஆரம்பிக்குது. நீங்க பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. என்னுடைய கருத்து, இது பற்றி பூர்ண சீராய்வுங்கிறது நாளைக்கு தான் நம்ம பண்ணப்படும், ஜட்ஜ்மெண்ட் கையில கிடைச்சோன்னே. ஏன்னா எந்தெந்த சாட்சி எப்படி எப்படி சொல்லியிருக்காங்க, யாருடைய எங்களோட வருத்தம் 5 years கொடுக்குறவங்கள ஏன் வேணா போட்டுருக்கணும், A2 5 years கொடுத்துருக்கணும், அது ஒண்ணு. அதனால இது நல்ல வரவேற்க தீர்ப்பு தான். ஆனால் டிலேட் ஜட்ஜ்மெண்ட் இதை வந்து ஸ்பீடப் பண்ணணும். இந்த மாதிரி இதெல்லாம் வழக்கெல்லாம் வருங்காலத்து தமிழக அரசு சிபிஐ கொடுக்காம அவங்களே முடிச்சாங்கன்னா நல்லது. அதான் பெருமை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வழக்கறிஞரா கருத்து. உங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி மேம். தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.